அவள் வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது சொல்லறதுக்கே முடியாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாருமே இதை ஏற்றுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் குழந்தை பெற்றுட்ட உடனே அந்த பச்சை உடம்பு அதில் போய் எப்படி நீடில் போடுறது, இப்படியெல்லாம் கூட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க எல்லாரும். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து சிசேரியன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிசேரியன் புண்ணு இருக்குல்ல, அது ஆறாமல் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்களா? அது ஆறாமல் 3 மாதம் கூட ஆறாமல் அதில் சீழ் வடிகிறது, அதில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சீழ் வழியிட புண்ணோட ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்தீங்கன்னா கூட அக்குபங்க்சர் அந்த புண்ணை கூட ஆற்றும். நிஜமாவே இது நடந்திருக்கு, நடக்கும். அதனால் அவளோட எல்லா விஷயத்துக்குமே வந்து அக்குபங்க்சர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து குழந்தை பிறந்த பின்னாடி கூட இதெல்லாம் வந்துட்டு அக்குபங்க்சர் வந்து அவளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரிப்படுத்தணும்னா நிஜமாக இது வந்து உண்மை. இது வந்து யாருக்குமே தெரியறதில்லை. ஏன்னா யாரும் முயற்சிக்கலை. ஃபஸ்ட்டு தெரியாது, தெரிஞ்சாலும் ஒரு பயம் வரும். வேண்டாம், டாக்டர்ஸ் கேட்டால் கூட வேண்டான்னு தான் சொல்லுவாங்க.